நாடு முழுவதும் நீட் தேர்வுக்கான ஹால் டிக்கெட் நேற்று வெளியாகும் என கூறப்பட்டிருந்த நிலையில் இன்று காலை 10 மணிக்கு வெளியாகும் என தேசிய தேர்வு முகமை அறிவித்திருக்கிறது. MBBS, BDS படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு வரும் 3ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த தேர்வை எழுத தமிழ்நாட்டில் 2 லட்சம் பேர் உட்பட நாடு முழுவதும் 28 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர். பாஜகவுக்கு வாக்களித்தால் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் காட்டாட்சியில் இருந்து விடுதலை கிடைக்கும் என பிரதமர் மோடி தெரிவித்தார். மேற்கு வங்கத்தில் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் கொடூரமான அரசு பெண்களை துன்புறுத்தும் குண்டர்களுக்கு துணை நிற்பதாகவும் பாஜக பெண்களின் பாதுகாப்புக்கு உறுதி பூண்டுள்ளதாகவும் கூறினார். மேற்கு வங்கத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள சென்ற பிரதமர் மோடி வடக்கு கொல்கத்தாவில் ரோட் ஷோ நடத்தினார். அப்போது வழி நெடுகிலும் சாலையின் இருபுறமும் திரண்டிருந்த மக்கள் பிரதமரை பார்த்து உற்சாகமாக கையசைத்து வாழ்த்து தெரிவித்தனர். பிரதமரும் பொதுமக்களை பார்த்து உற்சாகமாக கையசைத்தபடியே சென்று தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். மேற்கு வங்கத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள சென்ற பிரதமர் மோடி கொல்கத்தாவில் உள்ள பிரசித்தி பெற்ற டன்டனியா காளி கோவிலில் வழிபாடு நடத்தினார். கோவிலுக்கு வெளியே உள்ள கடையில் பூஜை பொருட்களை வாங்கிய பிரதமர் மோடி அவற்றை அன்னை சித்தேஸ்வரிக்கு அர்ப்பணித்து பூஜை செய்து வழிபட்டார். மேலும் தாக்கூர் நகரில் உள்ள மதுவா சமூகத்தினரின் பிரதான கோவிலிலும் அவர் வழிபாடு நடத்தினார். காங்கிரஸ் மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிகள் பயங்கரவாதிகளுக்கு பிரியாணி கொடுத்து ஊக்குவிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றம் சாட்டினார். மேற்கு வங்கத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், மோடி ஆட்சி அமைந்ததில் இருந்து பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை தீர்க்கமாக பாஜக மேற்கொண்டு வருவதாக கூறினார். மேற்கு வங்க மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரம் இன்றுடன் நிறைவடைவுள்ள நிலையில் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். தாம் போட்டியிடும் பவானிபூர் தொகுதியில் வீதி வீதியாக நடந்து சென்று பிரச்சாரம் செய்து வரும் அவர் காய்கறி கடைகளுக்கு சென்று வியாபாரிகளிடம் வாக்கு சேகரித்தார். மேற்கு வங்க மாநிலத்தில் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற இன்னும் 2 நாட்களே உள்ள நிலையில் 100 நாட்டு வெடிகுண்டுகள் பிடிபட்டுள்ளதால் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர் இந்த குண்டுகளை பதுக்கி வைத்திருந்ததாக பிற கட்சிகளை சேர்ந்தவர்கள் விமர்சனம் செய்து வருகின்றனர். மேற்கு வங்க மாநிலம் ஜகத்தாலில் இன்று பிரதமர் மோடி பிரச்சாரத்தில் ஈடுபட திட்டமிட்டிருந்த நிலையில் அங்கு பாஜக மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினரிடையே மோதல் ஏற்பட்டு கலவரமாக மாறியது. இந்த மோதலில் 2 கட்சியினரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டு குண்டு வீசியதால் 3 பேர் படுகாயமடைந்தனர். இந்தியா நியூசிலாந்து இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகிறது. இதுகுறித்து நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சன் வெளியிட்டுள்ள பதிவில், இது ஒரு தலைமுறையில் ஒரு முறை மட்டும் வரும் ஒப்பந்தம் எனவும் நியூசிலாந்து ஏற்றுமதியாளர்களுக்கு உலகின் மிகப்பெரிய சந்தைகளில் ஒன்றிற்கான அணுகலை திறக்கும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். பாஜகவில் இணைந்த 7 மாநிலங்களவை எம்பிக்களையும் தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என ஆம் ஆத்மி கட்சி வலியுறுத்தியுள்ளது. இது குறித்து அக்கட்சியின் மூத்த தலைவர் சஞ்சய் சிங் மாநிலங்களவை தலைவர் CP ராதாகிருஷ்ணனுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் 3/2 பங்கு பெரும்பான்மை இருந்தாலும் கூட சட்ட ரீதியான அங்கீகாரம் எதுவும் கிடைக்காது எனவும் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலத்தில் 46 முதல் 50 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் நிலவுவதால் வெப்ப அலை வீசுகிறது. ஜெய்சால்மர், ஸ்ரீ கங்காநகர், சுரு போன்ற இடங்களில் வெப்பநிலை உச்சத்தை தொடுவதால் மக்கள் நடமாட்டம் குறைந்து இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கடுமையான வெயில் காரணமாக பள்ளிகள் செயல்படும் நேரமும் காலை 7:30 முதல் 12 மணி வரை என மாற்றப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் கோடை வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் 14 இடங்களில் வெயில் சதமடைத்தது. அதிகபட்சமாக வேலூர், மதுரை விமான நிலையம், கரூர், பரமத்தி ஆகிய பகுதிகளில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் தாண்டி வெப்பம் பதிவானது. அதேபோல் சென்னை, கோவை, ஈரோடு, தருமபுரி, நாமக்கல், பாளையங்கோட்டை, சேலம், திருப்பத்தூர், திருச்சி, மதுரை நகரம் மற்றும் திருத்தணியில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. ஜூன் முதல் வாரத்தில் தொடங்கும் தென்மேற்கு பருவமழை நடப்பாண்டில் முன்கூட்டியே தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மே 4வது வாரத்திலேயே கேரளத்தில் பருவமழை துவங்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் மே மாத தொடக்கம் முதல் சென்னை உட்பட கடலோர மாவட்டங்களில் வெயில் சுட்டரிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது.
ஏப்ரல் 30ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய 6 மாவட்டங்களில் தொடர்ச்சியாக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இதேபோல் அடுத்த மாதம் 1 மற்றும் 2ஆம் தேதிகளில் வேலூர், திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 29ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், அதேபோல் தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மேலும் சென்னையில் அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் காரணமாக அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நெல்லை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்து வரும் நிலையில் அம்பாசமுத்திரம் பகுதியில் திடீரென கனமழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கல்லிடைக்குறிச்சி, கோவில்குளம், பள்ளக்கால், புதுக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சென்னை உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் மே 1ஆம் தேதி முதல் வெப்பம் அதிகரிக்க தொடங்கும் என வானிலை மையம் அறிவித்துள்ளது. ஏற்கனவே தமிழகத்தில் வெயில் கொளுத்தி வரும் நிலையில் வழக்கத்தை விட இந்த ஆண்டு கடலோர மாவட்டங்களில் வெப்பம் அதிகரித்து காணப்படும் என்றும் இதனால் வெப்பசலன மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. கொளுத்தும் கோடை வெயில் காரணமாக தமிழ்நாட்டில் ஐஸ்கிரீம் உற்பத்தி மற்றும் விற்பனை அதிகரித்திருக்கும் நிலையில் தயாரிப்பு நிறுவனங்களில் விதிமுறைகள் முறையாக கடைபிடிக்கப்படுகிறதா என்பது குறித்து கண்காணிக்குமாறு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. ஐஸ்கிரீம் மற்றும் குளிர்பான உற்பத்தி நிறுவனங்களில் தொடர்ந்து சோதனைகளை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க சொந்த ஊர் சென்ற மக்கள் மீண்டும் சென்னை திரும்பியதால் நெல்லை ரயில் நிலையத்தில் பயணிகள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. அந்தியோதயா விரைவு ரயிலில் ஏறுவதற்காக ஒருவரை ஒருவர் முண்டியடித்துக் கொண்டு ஏற முயன்றதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தஞ்சையில் போதிய பேருந்து இல்லாததால் தேர்தலை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு சென்ற மக்கள் நீண்ட நேரம் காத்திருந்து கூட்ட நெரிசலோடு பேருந்தில் பயணிக்கும் நிலை உள்ளதாக புகார் தெரிவித்தனர். விசேஷ நாட்கள் மற்றும் விடுமுறை நாட்களில் திருச்சி, தஞ்சை வழித்தடத்தில் கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தேர்தலில் வாக்களிக்க சொந்த ஊர் சென்றவர்கள் சென்னை திரும்பியதால் சிங்கப்பெருமாள் கோயில் பகுதியில் உள்ள திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஒரே நேரத்தில் சென்னை நோக்கி படையெடுத்ததால் வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. 1 மணி நேரத்துக்கு மேலாக GST சாலையில் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளதால் சென்னையை அடுத்த வண்டலூர் உயிரியல் பூங்காவில் பறவைகள் மற்றும் விலங்குகள் மீது 2 மணி நேரத்திற்கு ஒருமுறை தண்ணீர் பீச்சி அடிக்கப்பட்டு குளிர்ச்சியான சூழல் நிலவும் வகையில் சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பறவைகள் கூண்டிற்கு மேல் பகுதியில் சுமார் 3.5 அடி உயரத்திற்கு கோணி கட்டி தொங்கவிடப்பட்டு தண்ணீர் பீச்சி அடிக்கப்படுகிறது. தாவேகாவினர் கனவில் வேண்டுமானால் அமைச்சரவை பட்டியலை தயாரித்துக் கொள்ளலாம் என்றும், நேற்று முளைத்த காளான்கள் எல்லாம் தமிழ்நாட்டை ஆள முடியாது எனவும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். கொடைக்கானலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எல்லோரும் எம்ஜிஆராகவும் NTRாகவும் ஆகிவிட முடியாது என தெரிவித்தார். விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள நகராட்சி திடல் மைதானத்தில் கூவாகம் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இந்த விழாவில் மிஸ் திருநங்கை 2026 போட்டி, நடன நிகழ்ச்சிகள் மற்றும் கிராமிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் மிஸ் திருநங்கை 2026 பட்டம் சென்னையைச் சேர்ந்த ஓமனாவிற்கு வழங்கப்பட்டது. புதுக்கோட்டையில் நடைபெற்ற ஆணழகன் போட்டியில் பல்வேறு உடற்பயிற்சி கூடத்திலிருந்து போட்டியாளர்கள் பங்கேற்று பல்வேறு வகையான போஸ் கொடுத்து அசத்தினர். மவுண்ட் சியோன் கல்வி நிறுவனங்களின் நிறுவனர் ஜெயபாரதன் செல்லையா நினைவாக 2026ஆம் ஆண்டு மிஸ்டர் புதுக்கோட்டை ஆணழகன் போட்டி நடைபெற்றது. கோவை மாநகராட்சியின் 89வது வார்டு காங்கிரஸ் கவுன்சிலரின் அலுவலகத்தில் பீர் பாட்டில் வீசி சேதப்படுத்திய 3 பேரை போலீசார் கைது செய்தனர். கவுன்சிலர் முருகேசன் மற்றும் அவரது உறவினர் விஷ்ணு இடையே மதுபான பாரில் தகராறு ஏற்பட்ட நிலையில் முருகேசன் தனது அலுவலகத்திற்கு வா என சவால் விட்டு சென்ற நிலையில் அலுவலகம் மீது பீர் பாட்டில் வீசி சேதப்படுத்தியுள்ளனர்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் போதிய விலை கிடைக்காததாலும் பல்வேறு இயற்கை இடர்பாடுகளாலும் விரக்தியடைந்த விவசாயிகள் வாழ்வாதாரமாக இருந்த மாமரங்களை வெட்டி அழித்தனர். அண்டை மாநிலங்களைப் போல தமிழ்நாடு அரசும் மா விவசாயிகளுக்கு நிலையான குறைந்தபட்ச ஆதரவு விலையை நிர்ணயிக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் ரெட்டிப்பாளையம் ரயில் நிலையம் அருகே உள்ள வடபாதி ரயில்வே கேட் இன்று முதல் நிரந்தரமாக மூடப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளதால் அதற்கு பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். வடபாதி ரயில்வே கேட் வழியாக கனரக வாகனங்கள் வடபாதி உள்ளிட்ட கிராமங்களுக்கு சென்று வந்த நிலையில் கேட்டினை திடீரென மூடப்படும் என்ற அறிவிப்பு மக்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே அமைந்துள்ள கூவாகம் கூத்தாண்டவர் கோவில் சித்திரை திருவிழாவிற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து விழுப்புரம் டிஐஜி அருளரசு காவல்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். கூத்தாண்டவர் கோவிலில் 23 பவுன் தங்க நகைகள் திருடு போனது தொடர்பாக விசாரித்து வரும் காவல்துறையினரை குற்றவாளிகளை விரைந்து கைது செய்யுமாறு அறிவுறுத்தினார். சென்னை கோயம்பேட்டில் அலுவலக பணத்தை மறைத்து வைத்துவிட்டு போக்குவரத்து போலீசார் பறிமுதல் செய்ததாக நாடகமாடிய ஊழியர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 14 லட்சம் ரூபாயை பெற்றுக்கொண்டு அதனை வானகரத்தில் உள்ள அலுவலகத்தில் ஒப்படைக்குமாறு தஞ்சீரிடம் கடை உரிமையாளர் கூறிய நிலையில் பணத்தை தானே வைத்துக் கொண்டு போக்குவரத்து போலீசார் தன்னை வழிமறித்து பணத்தை பறிமுதல் செய்ததாக நாடகமாடியிருக்கிறார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே ஃப்ரெண்ட்ஸ் ஆப் மூலம் பழகிய நபரை தனியே வரவழைத்து 3.5 சவரன் நகையை பறித்த பெண் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். ஃப்ரெண்ட்ஸ் ஆப் மூலம் காயத்ரி என்ற பெண்ணுடன் நட்பாக பழகிய தினேஷை தனியே சந்திக்க வேண்டும் என வரவழைத்த காயத்ரி கணவர் மற்றும் கூட்டாளிகளுடன் சேர்ந்து மிரட்டி 1000 ரூபாய் மற்றும் 3.5 சவரன் நகையையும் பறித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கின்னாலப்பட்டியில் தொடர்ந்து 4 மணி நேரம் ரோல் பால் ஸ்கேட்டிங் செய்து மாணவ மாணவிகள் உலக சாதனை படைத்துள்ளனர். ராஜன் உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்ற போட்டியில் 2 வயது முதல் 16 வயது வரை உள்ள மாணாக்கர்கள் 70க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். தொடர்ந்து 4 மணி நேரம் ஸ்கேட்டிங் செய்து சாதனை படைத்து அசத்தினர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே லாரி உரிமையாளரை சரமாரியாக வெட்டி கொடூரமாக கொலை செய்த 5 பேர் கொண்ட கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். அரவத்தூரைச் சேர்ந்த சத்தியமூர்த்தி என்பவர் லாரியை சர்வீஸுக்கு விட்டுவிட்டு வீடு திரும்பியுள்ளார். அப்போது சிலர் அவரை செல்போனில் தொடர்பு கொண்டு தருசுவேலி என்ற இடத்திற்கு அழைத்துள்ளனர். அங்கு சென்று அவரை 5 பேர் கொண்ட மர்ம கும்பல் சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே இளைஞர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் ஆட்டோ ஓட்டுநர் உட்பட 4 பேர் காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். ஆழ்வார்புரத்தைச் சேர்ந்த 30 வயதான ஆசை தம்பி என்பவர் ஆட்டோ ஓட்டுநர் கார்த்தியிடம் பணம் பறித்தது தொடர்பாக அவரை மது அருந்தலாம் என கூறி அழைத்துச் சென்று கொலை செய்ததாக போலீசாரிடம் 4 பேரும் வாக்குமூலம் அளித்துள்ளனர். திருவள்ளூரில் 9 மாத குழந்தையை தவிக்க விட்டு தாய் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதற்கு காரணமான அவரது கணவரை கைது செய்ய கோரி பெற்றோர் மற்றும் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் பகுதியைச் சேர்ந்த லாவண்யாவிற்கும் சுனில்குமார் என்பவருக்கும் திருமணமாகி 4 ஆண்டுகள் ஆன நிலையில் அவரிடம் வரதட்சணை கேட்டு சுனில்குமார் துன்புறுத்தியதாக கூறப்படுகிறது. மதுரையில் மது போதையில் அடிக்கடி தகராறு செய்த மகனின் தலையில் அம்மிக்கல்லை போட்டு கொலை செய்த தாயை போலீசார் கைது செய்தனர். பெருங்குடி அதிசிவன் நகரைச் சேர்ந்த 30 வயதான சிவபெருமாள் மது குடித்துவிட்டு அடிக்கடி தாயாரிடம் தகராறு செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அவரது தாயார் மகன் மது போதையில் உறங்கிக் கொண்டிருந்த போது தலையில் அம்மிக்கல்லை போட்டு கொலை செய்ததாக தெரிகிறது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பகுதியில் கடும் வறட்சி காரணமாக தக்காளி சாகுபடி குறைந்ததால் 1 கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். தக்காளி விளைச்சல் குறைந்ததால் வரும் வாரங்களில் மேலும் விலை அதிகரிக்கும் என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். ராமநாதபுரம் கீழக்கரை மேம்பாலம் பகுதியில் பின்னால் வந்த வாகனத்திற்கு வழிவிட முயன்றபோது அரசு பேருந்தின் சக்கரம் சாலையோரம் இருந்த கால்வாய்க்குள் இறங்கி சிக்கியது. கால்வாய் மேல் இருந்த கான்கிரீட் உடைந்து முன்பக்க சக்கரம் மட்டும் சிக்கிய நிலையில் போராடி மீட்கப்பட்டது. கோவை
மாவட்டம் மேட்டுப்பாளையம் அடுத்த புளியந்தோப்பு பகுதியில் உள்ள விவசாய தோட்டத்தில் புகுந்த 12 அடி நீளமுள்ள மலைப்பாம்பை வனத்துறையினர் பத்திரமாக பிடித்து வனப்பகுதியில் விட்டனர். கடும் வறட்சி காரணமாக தண்ணீர் தேடி மலைப்பாம்பு விவசாய தோட்டத்திற்குள் புகுந்ததாக கூறப்படும் நிலையில் நீர் வசதியுள்ள மலையடிவார வனப்பகுதியில் பாம்பு விடப்பட்டுள்ளது. இந்தியாவின் சூரிய சக்தி பொருட்கள் மீது 123.4% கூடுதல் வரி விதிக்கப்படுவதாக அமெரிக்க அரசு அறிவித்துள்ளது. ஏற்கனவே உள்ள வரிகளையும் சேர்த்து இந்திய தயாரிப்புகள் மீது தற்போது மொத்தம் 200%க்கும் அதிகமான வரி சுமை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த 2 ஆண்டுகளாக புற்றுநோய்க்கு சிகிச்சை பெற்று வந்த பிரபல மூத்த புகைப்பட கலைஞர் ரகுராய் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவரது உடல் டெல்லியில் உள்ள லோத்தி சாலை மயானத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. பத்மஸ்ரீ விருது, புகைப்பட கலைத்துறையின் மிக உயர்ந்த சர்வதேச விருதுகளில் ஒன்றான அகாதமி டெஸ்பியூக்ஸ் ஆர்ட்ஸ் புகைப்பட விருது என பல்வேறு விருதுகளை பெற்றவர். ரகுராய் மரணம் புகைப்பட மற்றும் கலாச்சார உலகிற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். ரகுராய் தனது லென்ஸ் மூலம் இந்தியாவின் துடிப்பை படம் பிடித்த ஒரு படைப்பாற்றல் மிக்க ஆளுமையாக நினைவு கூறப்படுவார் எனவும் அவரது புகைப்படங்கள் அசாதாரணமாக உணர்வு திறன், ஆழம் மற்றும் பன்முகத்தன்மையை கொண்டிருந்ததாகவும் புகழாரம் சூட்டியுள்ளார். கொல்கத்தாவில் உள்ள ஒரு ஸ்வீட் ஸ்டாலில் தேர்தல் சின்னங்களை கருப்பொருளாக கொண்ட இனிப்பு வகைகள் தயாரிக்கப்பட்டு விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. மேற்கு வங்க மாநிலத்தில் முதல் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு முடிவடைந்து 29ஆம் தேதி 2ஆம் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இந்த சூழலில் தேர்தலில் போட்டியிடும் கட்சிகளின் சின்னத்தை மையப்படுத்தி இனிப்பு வகைகளை செய்துள்ளனர். கர்நாடக மாநிலம் பேகூரில் அணுமின் நிலையம் அமைக்கப்பட உள்ளதாக பரவி வரும் வதந்திகள் குறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள வேண்டாம் என நாடாளுமன்ற உறுப்பினர் PY ராகவேந்திரா கேட்டுக் கொண்டார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அணுமின் நிலையம் அமைப்பதற்கான எந்த ஒரு அதிகாரப்பூர்வ முன்மொழிவும் அரசிடம் தற்போது இல்லை என கூறினார். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் மறைமுகமாக சிறார்களை பயன்படுத்தி பாலியல் வீடியோக்களை இணையதளத்தில் பரப்பும் கும்பலை நாட்டிலேயே முதல் முறையாக AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி போலீசார் கைது செய்திருக்கின்றனர். டார்க் வெப் என்ற இணையதளத்தில் சிறார்களின் பாலியல் வீடியோக்களை பரப்பி வரும் கும்பலை தனிப்பிரிவு போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். காங்கிரஸ் மூத்த தலைவர் பவன் கேராவின் முன்ஜாமீன் மனுவை கவுஹாத்தி உயர் நீதிமன்றம் நிராகரித்ததை எதிர்த்து டெல்லி உச்சநீதிமன்றத்தில் அவர் மனு தாக்கல் செய்துள்ளார். அசாம் மாநில முதல்வர் ஹிமந்த பிஸ்வா சர்மாவின் மனைவிக்கு அமெரிக்கா உள்ளிட்ட வெளிநாடுகளில் சொத்துகள் இருப்பதாகவும் 3 நாடுகளின் பாஸ்போர்ட் வைத்திருப்பதாகவும் குற்றம் சாட்டிய பவன் கேரா மீது போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. கேரளாவில் சுமார் 400 அடி பள்ளத்தில் கார் பாய்ந்ததில் அதிர்ஷ்டவசமாக சிறு காயங்களுடன் 2 பேர் தப்பினர். திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த ஸ்ரீஜித், ஜாய் ஆகியோர் காரில் மூணாறு சென்றுவிட்டு திருவனந்தபுரம் திரும்பிக் கொண்டிருந்தனர். இடுக்கி பெருவந்தானம் பகுதியில் எதிரே வந்த வாகனத்தின் மீது மோதிய கார் நிலை தடுமாறி சாலையிலிருந்து விலகி சுமார் 400 அடி பள்ளத்தில் கவிழ்ந்தது. ஒடிசா தலைநகரான புவனேஸ்வரில் மளிகை கடை வைத்திருக்கும் 67 வயதான முதியவர் ஒருவர் மகளிர் விடுதிக்குள் அத்துமீறி நுழைந்து MBA மாணவி ஒருவரை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த தீபக் பிரதான் என்பவரை கைது செய்திருக்கின்றனர். குஜராத் மாநிலம் அகமதாபாத் விமான நிலையத்தில் பயணி ஒருவரிடமிருந்து 30 லட்சம் ரூபாய் மதிப்புடைய 61 வண்ண பேனாக்களை சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்திருக்கின்றனர். வியட்நாம் வழியாக ஜப்பானில் இருந்து விமானம் மூலமாக அகமதாபாத் விமான நிலையம் வந்த பயணியை சோதனை செய்ததில் வண்ண பேனாக்களை மறைத்து வைத்து கடத்தி வந்ததை சுங்கத்துறையினர் கண்டுபிடித்தனர். கேரளாவில் செண்டை மேளம் முழங்க களை கட்டிய திருச்சூர் பூரம் திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். வடக்குநாதன் கோவிலில் 30 யானைகள் அணிவகுத்து நின்று வண்ண குடைகள் மாற்றும் நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்ற நிலையில் சுற்றுலா பயணிகளும் கலந்து கொண்டதால் திருச்சூர் விழாக்கோலம் பூண்டது. கோடை விடுமுறை காலம் என்பதால் திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. பக்தர்கள் தங்க வைத்து தரிசனத்திற்கு அனுப்பி வைக்கப்படும் வைகுந்தம் தங்கும் அறைகள் அனைத்தும் பக்தர்களால் நிரம்பி வழிகின்றன. காத்திருப்பு அறைகளுக்கு வெளியே 3 கிலோமீட்டர் தூரம் உள்ள ஷீலா தோரணம் வரை பக்தர்கள் நீண்ட வரிசையில் பல மணி நேரம் காத்திருந்து தரிசனம் செய்து வருகின்றனர்.
சவுதி அரேபியாவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஐக்கிய அரபு அமீரக அதிபர் ஷேக் முகமது பின் நயத் அல் நயானை சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது இருநாட்டு உறவு, மத்திய கிழக்கில் நிலவி வரும் போர் பதற்றம், இருநாட்டு பாதுகாப்பு உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து இருவரும் ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. தாய்லாந்திலிருந்து இலங்கை திரும்பிய புத்த பிக்ஷுக்களிடமிருந்து 110 கோடி ரூபாய் மதிப்பிலான 110 கிலோ போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இலங்கை பண்டாரநாயகா விமான நிலையம் திரும்பிய 22 புத்த பிக்ஷுக்களிடம் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் நடத்திய சோதனையில் சூட்கேஸுக்கு அடியில் போதைப் பொருட்களை மறைத்து வைத்து கடத்தி வந்தது தெரிய வந்தது. ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி மீண்டும் பாகிஸ்தான் சென்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தான் சென்றிருந்த அப்பாஸ் அராக்சி அமெரிக்க தூதர் குழுவை சந்திக்காமல் சென்றுவிட்டார். இதனால் தூதர் குழு பயணத்தை ட்ரம்ப் ரத்து செய்தார். இந்த சூழலில் மாஸ்கோ செல்வதற்கு முன்பாக அப்பாஸ் அராக்சி மீண்டும் பாகிஸ்தான் சென்றுள்ளார். பாகிஸ்தானில் உயர்மட்ட தலைவர்களுடன் சந்திப்புகளை முடித்துக் கொண்ட ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி நேற்று இரவு ரஷ்யாவிற்கு புறப்பட்டு சென்றார். இந்த பயணத்தின் போது இருதரப்பு உறவுகள், பிராந்திய மற்றும் சர்வதேச நிகழ்வுகள் குறித்த மூத்த ரஷ்ய அதிகாரிகளுடன் அராக்சி பேச்சுவார்த்தை நடத்துவார் என கூறப்படுகிறது. உலகிலேயே அமெரிக்க ராணுவம் தான் தலை சிறந்ததாக விளங்குவதாக அதிபர் ட்ரம்ப் பெருமிதம் தெரிவித்துள்ளார். வாஷிங்டன் விருந்தின் போது நடைபெற்ற துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பாக பேசிய அவர், இதுபோன்ற நிகழ்வுகள் அமெரிக்காவில் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் எண்ணற்ற அரசியல் தலைவர்கள் படுகொலை செய்யப்படுவதாக தெரிவித்தார். ஈரானுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அமெரிக்க குழுவினர் நீண்ட தூரம் பயணம் செய்ய மாட்டார்கள் என அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மேலும் ஈரான் பேச்சுவார்த்தை நடத்த விரும்பினால் தொலைபேசி வாயிலாக அமெரிக்காவை தொடர்பு கொள்ளட்டும் என தெரிவித்துள்ளார். மேலும் ஈரான் அணு ஆயுதத்தை வைத்திருக்க முடியாது எனவும் தெரிவித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற இரவு விருந்திற்கு நேட்டோ கூட்டணி ஆதரவு அளிக்கவில்லை என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கிறார். ரஷ்யாவிடமிருந்து ஐரோப்பாவை பாதுகாக்க நேட்டோவுக்காக அமெரிக்கா டிரில்லியன் கணக்கிலான டாலர்களை செலவழித்ததாகவும், ஆனால் வெள்ளை மாளிகை விருந்தை நேட்டோ புறக்கணித்து விட்டதால் ஏமாற்றமடைந்ததாகவும் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை துப்பாக்கி சூடு நடத்தப்பட்ட நிலையில் ட்ரம்ப் நிர்வாகத்தையும் ஊடகத்தையும் விமர்சித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அமெரிக்க மீடியாக்கள் நடுநிலை தன்மையுடன் செயல்படுவதில்லை என குற்றம் சாட்டிய மக்கள் ஈரானின் 160 மாணவர்களை கொன்ற ஒரு போர் குற்றவாளியான பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஹெக்ஸத்தை விருந்துக்கு அழைத்துள்ளதாக சாடினர். பாலியல் குற்றவாளி ஜெஃப்ரி எப்ஸ்டீனால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக வாதாடிய பெண் வழக்கறிஞர் வர்ஜீனியா லீ கியூப்ரோவின் 1ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை முன்பாக எப்ஸ்டீனால் பாதிக்கப்பட்டவர்களும் சமூக ஆர்வலர்களும் ஒன்று கூடி அஞ்சலி செலுத்தினர். ஜப்பானின் ஹொக்கைடோவில் இன்று அதிகாலை திடீரென நில அதிர்வு ஏற்பட்டதால் மக்கள் அச்சமடைந்தனர். ரிக்டர் அளவுகோலில் 6.1 பதிவான நிலையில் கடலோர பகுதிகளில் சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடப்படவில்லை என்றும், உயிர் சேதமோ கட்டடங்கள் சேதமோ ஏற்படவில்லை எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். போர் நிறுத்தத்திற்கு பிறகும் காசாவில் இஸ்ரேல் நடத்தி வரும் தொடர் தாக்குதலில் நேற்று மட்டும் 16 பேர் கொல்லப்பட்டதாக ஐநா தரவுகள் தெரிவிக்கின்றன. காசாவில் கடந்த 3 வருடங்களாக இஸ்ரேல் நடத்தி வரும் தொடர் தாக்குதலில் 72,500 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. கடந்த ஆண்டு அக்டோபரில் தற்காலிக போர் நிறுத்தம் ஏற்பட்ட போதும் இஸ்ரேல் தொடர்ந்து காசாவில் தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்திய விண்வெளி வீரரை அமெரிக்கா தனது விண்வெளி நிலையத்துக்கு அழைத்துச் சென்றது போல தற்போது பாகிஸ்தான் வீரரை அழைத்துச் செல்ல சீனா திட்டமிட்டுள்ளது. இதற்காக பாகிஸ்தான் வீரர்கள் 2 அந்நாடு விண்வெளி திட்ட பயிற்சியை அளித்து வருகிறது. இந்த பயிற்சியை அவர்கள் வெற்றிகரமாக முடித்தவுடன் 2 பேரில் ஒருவர் சீனாவின் டியாங்கோங் விண்வெளி நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட உள்ளார். நிலக்கரியிலிருந்து நேரடியாக மின்சாரம் தயாரிக்கும் உலகின் முதல் பூஜ்ய கார்பன் உமிழ்வு மின்கலனை கண்டுபிடித்து சீன விஞ்ஞானிகள் சாதனை படைத்துள்ளனர். நிலக்கரியை தோண்டி எடுக்காமலேயே பூமிக்கு அடியில் 2 கிலோமீட்டர் ஆழத்தில் உள்ள நிலக்கரி அடுக்குகள் வரை இந்த மின்கலன்களை இறக்கி மின்சாரம் தயாரிக்க முடியும் என சீன விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர்.
பயங்கரவாத தாக்குதலில் மாலி நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஜெனரல் சடியோ கெமரா கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. தலைநகர் பமாகோவில் உள்ள அவரது வீட்டின் மீது துப்பாக்கி சூடு மற்றும் வெடிகுண்டு வீசி தாக்குதல் நடத்தியதில் அமைச்சர் ஜெனரல் சடியோ கெமரா உயிரிழந்தார். அதே சமயம் அதிபர் அசிமி கொமிட்டா பாதுகாப்பான இடத்தில் உள்ளதாக மாலி அரசு தெரிவித்துள்ளது. ஐபிஎல் தொடரின் 38வது லீக் போட்டியில் லக்னோ அணியுடன் மோதிய கொல்கத்தா அணி சூப்பர் ஓவரில் வெற்றி பெற்றது. லக்னோவில் நடைபெற்ற போட்டியில் இரு அணிகளும் 155 ரன்கள் எடுத்து ஆட்டம் சமனில் முடிவடைந்த நிலையில் சூப்பர் ஓவரில் கொல்கத்தா அணி வெற்றி பெற்றது. ஐபிஎல் தொடரின் 37வது லீக் போட்டியில் சென்னை அணியை 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி குஜராத் அணி அசத்தல் வெற்றி பெற்றிருக்கிறது. சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த சென்னை அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 158 ரன்களை சேர்த்தது. பின்னர் ஆடிய குஜராத் அணி 16.2 ஓவர்களில் 162 ரன்களை எடுத்து வெற்றி பெற்றிருக்கிறது. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் 39வது லீக் சுற்றில் இன்றைய போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் பெங்களூரு அணிகள் பலப்பரீட்சை நடத்துகின்றன. டெல்லி அருண் ஜேட்லி மைதானத்தில் மாலை 7:30 மணிக்கு தொடங்கும் இந்த போட்டியில் புள்ளிப்பட்டியலில் 7வது இடத்தில் உள்ள டெல்லி அணி வெற்றி பெற்று முன்னேற வேண்டும் என்ற கட்டாயத்தில் உள்ளது. தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான 5 போட்டிகள் கொண்ட மகளிருக்கான T20 தொடரின் 4வது போட்டியில் இந்திய அணி 14 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. ஜோகனஸ்பர்க் மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 20 ஓவர்கள் முடிவில் 185 ரன்களை எடுத்த நிலையில் தென்னாப்பிரிக்க அணி 20 ஓவர்கள் முடிவில் 171 ரன்கள் எடுத்து தோல்வியடைந்தது. இங்கிலாந்து டெஸ்ட் கிரிக்கெட் அணியின் கேப்டன் பென் ஸ்டோக்ஸின் முகம் மிகவும் நலிவடைந்த நிலையில் இருக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் ஸ்டோக்ஸ் அதற்கு விளக்கமளித்துள்ளார். வலைப்பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது முகத்தில் பந்து பட்டு காயம் ஏற்பட்டதால் முக அறுவை சிகிச்சை செய்து கொண்டதாகவும் தற்போது நலமுடன் உள்ளதாகவும் ஸ்டோக்ஸ் கூறியுள்ளார். லாப நஷ்டத்தில் பங்களிக்க வேண்டும் என்று தெரிவித்த பிறகும் பிரச்சனைகள் குறித்து பேச நடிகர் சங்கம் முன்வரவில்லை என தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய நிர்வாகிகள் மே 2ஆம் தேதி ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக அறிவித்துள்ளனர். இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தனின் கார் கண்ணாடி அடித்து உடைக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. சென்னை கொட்டிவாக்கத்தில் உள்ள உணவகத்திற்கு சாப்பிட சென்ற போது மர்ம நபர்கள் சிலர் கார் கண்ணாடியை அடித்து உடைத்ததாக இன்ஸ்டாகிராமில் வீடியோ வெளியிட்டுள்ள ஜேம்ஸ் வசந்தன் தருதலைகளின் வேலையா அல்லது தற்குறிகளின் வேலையா என காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார். திரைப்படங்களில் கதைகளை பாலின ரீதியாக பிரிப்பது தேவையற்றது என நடிகை பார்வதி தெரிவித்துள்ளார். சமீபத்திய பேட்டி ஒன்றில் பேசிய அவர், நாம் உருவாக்கும் படங்களை பெண்களை மையப்படுத்தி படங்கள் என தனியாக பிரிக்க கூடாது எனவும் அனைத்து கதைகளும் மனிதர்களை மையப்படுத்திய கதைகளாகவே சொல்லப்பட வேண்டும் எனவும் கூறினார். திருப்பூர் போயம்பாளையம் அருகே குருவாயூரப்பன் நகரில் உள்ள ஸ்ரீ மகாசக்தி மாரியம்மன் கோவில் பொங்கல் மற்றும் பூச்சாட்டு விழாவை முன்னிட்டு பவளக்கொடி கும்மியாட்ட நிகழ்வு வெகு விமர்சையாக நடைபெற்றது. சிறுவர் சிறுமிகள் மற்றும் பெண்கள் 50க்கும் மேற்பட்டோர் ஒரே மாதிரியான உடையணிந்து கிராமிய பாடல்களுக்கு ஏற்றவாறு நடனமாடி பார்வையாளர்களை கவர்ந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூரில் உள்ள ஸ்ரீ அமிர்தகடேஸ்வரர் கோவிலில் கால சம்ஹார விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சித்திரை மாத திருவிழாவையொட்டி யமன் எருமைக்கடா வாகனத்தில் மார்க்கண்டேயரை துரத்தும் நிகழ்ச்சியும் யமனை இறைவன் சம்ஹாரம் செய்யும் நிகழ்வும் நடைபெற்றது. இதனை தருமபுர ஆதீனம் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கண்டு ரசித்து சாமி தரிசனம் செய்தனர். கரூர் அருகே அமைந்துள்ள ஸ்ரீ மகாசக்தி மாரியம்மன் ஆலயத்தில் சித்திரை மாத திருவிழாவை முன்னிட்டு பூச்செறிதல் விழா விமர்சையாக நடைபெற்றது. வான வேடிக்கைகளுடன் மேளதாளம் முழங்க முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்ற பக்தர்கள் சுமந்து வந்த பல்வேறு வகையான உதிரி பூக்களை சுவாமிக்கு வழங்கி தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கலில் அமைந்துள்ள ஸ்ரீ வேல் நெடுங்கண்ணி அம்பாள் உடனுரை ஸ்ரீ நவநீதேஸ்வர சுவாமி தேவஸ்தானத்தில் சுவாமி அம்பாள் திருக்கல்யாண வைபவம் விமர்சையாக நடைபெற்றது. இந்த நிகழ்வில் சுமங்கலி பெண்கள் புதிய தாலி கயிறு மற்றும் மஞ்சள் கயிறு மாற்றிக்கொண்டு அம்பாளை வழிபட்டனர்.
ஹானர் நிறுவனம் மிகப்பெரிய 11,000 mAh திறன் கொண்ட பேட்டரியோடு புதிய ஸ்மார்ட் போனை உருவாக்கி வருவதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இதன் மூலம் நீண்ட நேரம் பேட்டரி ஆயுள் கொண்ட போனை தேடும் பயனர்களுக்கு ஹானர் நிறுவனம் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரவுள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது.